வேதாகமம் சொல்லும் தீட்டு என்ன? மத்தேயு 15:11. இயேசு ரொம்ப தெளிவாக அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். மனுஷனுடைய உள்ளுக்குள்ளே, மனுஷனுடைய வாய் வழியாக உள்ளே போகிறது எதுவுமே மனுஷனை தீட்டுப்படுத்தாது. ஆனால் அவனுடைய உள்ளத்திலிருந்து வாய் வழியாக வெளியில் வருது பாருங்க, அதுதான் மற்றவங்களை என்ன பண்ண தீட்டுப்படுத்தும். அதனால் நல்லா புரிஞ்சு செய்யுங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சுருக்கமாக சொல்கிறாரு. என்ன? மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நாம் பேசக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் எப்படி பேசுகிறோன்னு சொன்னால், சும்மா வாயில் வந்ததை நம்ம பேசுகிறது கிடையாது. இருதயத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அவன் நல்லவனா, அவன் கெட்டவனா, அவன் எப்பேற்பட்டவங்கிறத இருதயத்தில் யோசித்து, நம்மளை விட உயர்ந்தவனா, நம்மளை விட தாழ்ந்தவனா, இதெல்லாம் இருதயத்தில் நடக்குது. அதன் அடிப்படையில் இருதயத்திலிருந்து வாய் வழியாக வெளியில் வருது. என்னென்னு? அவன் வேற, அவன் தீண்டத்தகாதவன், அவன் கருப்பன், அவன் எப்படி கீழ் ஜாதி, அவன் வேற அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறது? சில எண்ணங்கள் எங்கிருந்து உதிக்குதுன்னு சொன்னால், உள்ளத்திலிருந்து, உன்னுடைய இருதயத்துக்கு உள்ளிருந்து என்ன பண்ணுது? அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட வார்த்தைகள் உன் வாய் வழியாக வெளியே வர்றதுனால தான் தீட்டு அடைகிறார்கள் மனிதர்கள். அப்போ உண்மையான தீட்டு, வேதம் சொல்லுகிற தீட்டு என்னன்னா, நம்ம வாய் வழியாக உள்ளே போகிறது கிடையாதுங்க. சாப்பிட்ற பொருளோ, சாப்பிட்ற காரியங்களோ, ஒரு சாப்பாடோ, மற்ற விஷயங்கள் நம்ம செய்கிறது எதுவுமே வாய்க்குள்ளே போகிறது எதுவுமே என்னதில்லை, தீட்டு கிடையாது. ஆனால் வாயிலிருந்து வெளியில் வருது பாருங்க வார்த்தை, அதுதான் உண்மையாகவே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதுதான் என்ன பண்ணுது? மற்றவர்களை தீட்டுப்படுத்தக்கூடிய செயலாகவும் இருக்குது, உங்களையும் தீண்டக்கூடாத ஒரு செயலாகவும் இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் ரொம்ப சிம்பிளாக சில விஷயங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சர்வ சாதாரணமாக சில காரியங்களை ரொம்ப ஈஸியாக பேசிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க கூடலாம் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க பக்கத்தில் வாழணும்னு கூட எண்ணம் இருக்காது அவங்களுக்கு, அவங்க கூட இருக்கணுங்கிற எண்ணம் கூட இருக்காது. என்ன ரீசன் என்னென்னா, அவங்க என்ன தவறு செய்கிறாங்க அப்படின்னு கவனிச்சிங்கன்னு சொன்னால், என்ன தவறு செய்கிறாங்க? அவங்க வாயின் வார்த்தையின் மூலயமா அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் வார்த்தை அவங்க பேசுகிறது எல்லா காரியங்களினாலும் மற்றவர்கள் தீட்டாகுகிறார்கள். இதுதான் வேதம் சொல்லுகிற தீட்டு. உன்னுடைய இருதயத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய உன் வாய் வழியாக நீ யோசித்து, உன்னுடைய இருதயத்திலிருந்து வெளியில் வருது பாருங்க உன் வாய் வழியாக, அதுதான் என்ன பண்ணுது? மற்றவர்களை தீட்டுப்படுத்தக்கூடிய செயலாக இருக்குது. அதை விட்டுருங்க. எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுங்க, எல்லாரையும் நேசிங்க. வேதம் சொல்லுகிற அந்த செயலுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. அன்பு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை காட்டுங்க, அதை செய்யுங்கன்னு தான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ தீட்டுங்கிறது வெளியில் இல்லை, தீட்டுங்கிறது நம்ம சாப்பிட்ற பொருள் இல்லை, தீட்டுங்கிறது மற்ற ஆளுங்க இல்லை. எங்கே இருக்கு? இருதயம். இருதயத்துக்குள்ளே யோசித்து, இருதயத்துக்குள்ளே இருந்து வாய் வழியாக வெளியில் வர வார்த்தைகளில் யாரையும் தீட்டுப்படுத்தாதீங்க, நீங்களும் தீட்டாகாதீங்க. இதுதான் வேதம் சொல்லுகிற போதனை. கவனிங்க. இன்னொரு போதனையில் சந்திக்கலாம். God bless you.